தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சென்னையில் பாமக சார்பில் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை காணலாம். சர்வே எடு, சர்வே எடு, சமூக நீதியை காப்பாற்ற சாதிவாரி சர்வே எடு, சர்வே எடு, சர்வே எடு, அனைத்து சாதியும் முன்னேற சாதிவாரி சர்வே எடு, சர்வே வேண்டும், சர்வே வேண்டும், சர்வே வேண்டும், சர்வே வேண்டும், 69 விழுக்காட்டை காப்பாற்ற சர்வே வேண்டும். சமூக நீதி அரசு என்று, சமூக நீதி அரசு என்று பெருமை பேசும் திமுக அரசு கலைஞ்சு போச்சு, கலைஞ்சு போச்சு. சமூக நீதி வேஷம் இப்போ கலைஞ்சு போச்சு, கலைஞ்சு போச்சு. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியும், வன்னியர் மக்களுக்கு 15% தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே சென்னை எழும்பூரில் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. தமிழக அரசு ஏற்கனவே வன்னியர் இடஒதுக்கீட்டை வழங்குவோம் என்று வாக்குறுதி வழங்கிவிட்டு தற்பொழுது வழங்கவில்லை எனவும், அனைத்து சமூக மக்கள் தொடர்பாகவும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான அதிகாரம் தனக்கு இருந்தும் தமிழக அரசு அதை மேற்கொள்ளாமல் தொடர்ந்து தவிர்த்து வருகின்றது என்றும் தமிழக அரசை குற்றம் சாட்டி பாமக நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் பங்கேற்று ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட சாதிகளுக்கு, அதாவது அனைத்து சாதிகளுக்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும், வன்னியர் சமூகத்திற்கு ஏற்கனவே வழங்கியிருந்த 10.5 என்பதை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது மட்டுமல்லாமல் வன்னியர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப 15% வரை உடனடியாக இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.